பிரதமர் குறித்து அவதூறாக விமர்சித்ததாக காஞ்சிபுரம் திமுக எம்எல்ஏ எழிலரசன் வீட்டை முற்றுகையிட சென்ற பாஜகவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் எம்எல்ஏ எழிலரசனுக்கு சுலுக்கு எடுக்க வேண்டிய இடத்தில் சுலுக்கெடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதோடு ஏன் காவல்துறைக்கு வந்தோம் என சம்பந்தப்பட்ட எஸ்பி வருத்தப்படும் அளவுக்கு பாஜகவின் நடவடிக்கை இருக்கும் எனவும் அண்ணாமலை பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். எம்எல்ஏ எழிலரசன் அவர்களை நாங்கள் விடமாட்டோம். எங்க போனாலும் நாட்கள் மட்டும் நேரமாக நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுங்க. எழிலரசன் அவர்களுக்கு விமோசனம் கிடையாது. நாட்கள் மட்டும்தான். திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு இருக்கலாம். சுழுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி சுழுக்கு எடுக்க எங்கே தப்பிக்கலாம் போடுங்க. அதே நிலைமை இந்த எஸ்பிக்கு உண்டு. யாரும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்களோ, இந்த எஸ்பி இன்னைக்கு 20 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. நாங்க பார்த்துக்கிறோம். இங்கெல்லாம் அவர் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஏண்டா காவல்துறைக்கு வந்தோம்னு இந்த எஸ்பி வருத்தப்படும் அளவுக்கு எங்களுடைய நடவடிக்கை இருக்கும் என்று காஞ்சிபுரத்தில் காவல்துறையிட சொல்லிட்டு நான் போறேன். அலுவலர் ஏடா காக்கி சட்டையை போட்டேன்னு அந்த எஸ்பி அலுவலர் ஐயா அதை பண்ணி நான் தப்பா போய். ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதை சரி செய்யவில்லை என்றால் இந்த அதிகார போதையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பொதுமக்கள் மீது பவரை காட்டுவாங்க. அதனால பல்லை பிடுங்கி ஆக வேண்டிய நேரம். பிடுங்கினா மட்டும்தான் பொதுமக்கள் இதிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தினுடைய அந்த கேஸ் போடும் பொழுது இதை ஊக்குவித்த காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும், நேரத்தையும் காலத்தையும் மட்டும் எண்ணிக்கொண்டிருங்கள். நாங்கள் வருகின்றோம். இருவரையும் எந்த காரணத்திற்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.